வணக்கம். ஒரு வழியாக தேமுதிக பிரேமலதா அவர்கள் இந்த பக்கமா அந்த பக்கமா கபடி ஆடிஇருந்தாங்க. கடைசியா ஒரு வழியாக இன்னைக்கு காலையில எம்.கே. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு தங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தாங்கள் இணைவதாகவும் இதற்கான சீட்டு மற்ற விஷயங்களுக்கு இதையெல்லாம் நம்ம அப்புறம் தெரிவிப்போம். இதையெல்லாம் எதனால, அதாவது இந்த கூட்டணி எதனால அமைஞ்சது, எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு போர்டு ஒன்று தான் மாட்டலை. நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறேன். ஒரு போர்டு ஒன்று தான் தேமுதிக அலுவலகத்தை மாட்டலை. தேமுதிக நல்ல விலைக்கு விற்கப்படும் அப்படின்னு போர்டு ஒன்று தான் பிரேமலதா அவர்கள் மாட்டவே இல்லை. அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டாருன்னு நான் பேசலை, ஒட்டுமொத்த ஊரே பேசுது. இந்த பக்கமா அந்த பக்கமான எல்லா பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தின ஒரே கட்சி, அதாவது ஒரே நபர் அப்படின்னா பிரேமலதா அவர்கள் தான். அப்போ இந்த கூட்டணி எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கூட்டணி எப்படி பலம் தருமா, இந்த கூட்டணியுடைய ஓட்டு இருக்கு இல்லையா, அது கரெக்டாக ஷிஃப்ட் ஆகுமா, இது பிரேமலதா அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் கேட்டுக்கிட்டாங்க, அதனால தான் நான் திமுக கூட்டணி போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அமையப்பட்ட கூட்டணியா, இது எல்லாம் தான் இந்த வீடியோ பொறுத்தவரையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடன் கூட்டணி வைக்கும்போது 3 இடங்களை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா கேடர்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க தான், அவங்களோட கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள், இவங்களுடைய சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த சென்டிமெண்ட் என்னவா இருக்குது முதலாவது. இரண்டாவது, இப்படி கூட்டணி அமையுது இல்லையா, அமையும் போது எப்படியான மக்களுடைய பார்வை அமைய போகுது, அந்த நரேட்டிவ் ஃப்ரேமிங் ஒன்று இருக்கு இல்லையா, எப்படி மக்கள் பேச போகிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, இதன் மீதான பார்வை ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன. மூன்றாவது இருக்கிறது இந்த கட்சிக்கான கட்டமைப்பு, அதோட லோக்கல் லீடர்ஸ், இவங்க எந்த அளவுக்கு அங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க, எப்படி ஓட்டை மாற்றி கொடுப்பாங்க. இந்த 3 அளவில் தான் கேடர்ஸ் என்ன சென்டிமெண்ட்டில் இருக்காங்க, அதாவது கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன சென்டிமெண்ட்டில் இருக்காங்க, மக்கள் என்னவா பார்க்குறாங்க, என்னவா பேசுகிறாங்க, கடைசியாக இந்த கட்சியினுடைய தலைவர்கள் இருப்பாங்க, லோக்கல் தலைவர்கள், அவங்க இதை ஓட்டா மாற்றுறதுக்கு என்ன மாதிரியான எஃபெக்டிவான வேலைகள் பார்ப்பாங்க. இந்த 3 அளவில் தான் ஒரு கட்சியுடைய ஓட்டு நகரப்போகுது. அந்த வகையில் தேமுதிக எப்படியான கட்சி, ஒரு விஷயத்தை அடித்து 100% சொல்ல முடியும், இங்கே ஒரு மனிதருக்கு கெட்ட பேரே கிடையாது. ஒரு பொது வாழ்வுக்கு வந்து, அதுவும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பொது வாழ்வுக்கு வந்து தன்னுடைய மறைவு வரைக்கும் ஒருத்தருக்கு கெட்ட பேரே இல்லாமல் போன ஒரு மனிதர்னா அது விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்களுக்கு நெகட்டிவே கிடையவே கிடையாது. அவருடைய ஓட்டு வங்கி எங்கேயா இருந்துச்சு, அடுத்து அவர் ஓட்டு வங்கி எங்கே இருந்துச்சு வச்சுக்கோங்க, பாமர மக்கள் எல்லா பேருமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ரூரல் பகுதியில் ஒரு சித்தால் கொத்தனார் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் ஆரம்பித்து எல்லாமே லோயர் மிடில், அதாவது நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருப்பாங்களே, இவங்களை பெரும் ஓட்டு வங்கியை விஜயகாந்த் அவர்கள் வச்சுருந்தாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய அந்த போல்டான நடவடிக்கை, ஒரு வெளிப்படைத்தன்மையான பேச்சு, கம்பீரமான தோற்றம், அதோடு சேர்த்து மிக முக்கியமானது மனசில் பட்டதை வெகுலியாக பேசக்கூடிய மனிதர். இந்த விஷயத்தினால எளிய மக்கள் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சவர் விஜயகாந்த் அவர்கள். அப்போ அந்த விஜயகாந்த் அவர்களுடைய இமேஜை தான் ஒவ்வொரு முறையும் இந்த கட்சி, முக்கியமாக பிரேமலதா அவர்கள் அது ஒரு வியாபாரமாக மாற்றுறாரு. இது உண்மையிலே அரசியல்னே சொல்ல முடியாது, ஒரு வியாபாரமாக மாற்றுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சரி, இந்த முறையெல்லாம் பெரிய அளவில் எந்த போட்டு பேரம் கரெக்டாக நடக்குதோ அந்த போட்டு கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பிரேமலதா அவர்களுடைய இந்த நடவடிக்கை, விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கிற அந்த லெகசின்னு இருக்கு இல்லையா, அவர் மீது இருக்கிற பற்று, அன்பு, மக்கள்கிட்ட இருக்கிற மரியாதை இருக்குல்ல, இதை எப்படியா கொண்டு போனது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுதான் முதலாவது, என்ன மாதிரி நரேட்டிவ் செட் ஆகுது, இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ சொன்னேன் இல்லையா, விஜயகாந்த் அவர்களுக்கு இவ்வளோ நல்ல பேர் இருக்குது, அவருக்கு கெட்ட பேரே கிடையவே கிடையாது. எல்லா தரப்பு நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா, அவர் இறந்து போன அன்னைக்கு வந்த கூட்டம் இருக்குல்ல, அதில் 3/4 பேர் என்ன உட்பட சொல்கிறேன், அவர் சினிமா ரசிகர்களாக பார்த்தவங்க கிடையாது, ஒரு நல்ல மனிதர்களாக மதித்தவங்க. எல்லா பேரும் திரண்டு அன்னைக்கெல்லாம் வடிவேல் வராதுக்கெல்லாம் நாங்கள் பட்ட கோவத்துக்கு அடிச்சு நொறுக்கி திமுகவோட சண்டை போட்டு அந்த ஒரு வாரம் கலவரமாக இருந்துச்சு, அவருக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு. அந்த எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் மீது இருந்த மரியாதை, அவர் வாங்கி வச்ச அந்த நல்ல பேர். இப்போ அது எங்கே கொண்டு போய் பிரேமலதா அவர்கள் நிப்பாட்டுறாங்க, எப்படியா மக்களால் பேசப்படுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், மக்களாலே பேசப்பட்டுச்சு. இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, இப்போவும் அதான் பேசுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த அம்மா அவரோட பேரை வச்சுக்கிட்டு எங்கிட்டாவது காசு வாங்கணும்னு தெரியுது, இதுதான் பேசப்பட்டது. நீங்கள் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வே எடுத்தீங்கன்னா அதே வரும். எல்லா பக்கமும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரேமலதா எங்கிட்டாவது காசு வாங்கணும் தெரியுது, இந்த பக்கட்டா அந்த பக்கட்டா அந்த பக்கட்டா இந்த பக்கட்டா, கடைசியாக ஆளுங்கட்சியான திமுகவா வலுவாக கவனிச்சிருப்பான், போய் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரியான பேச்சு தன்மை வருது இல்லையா, இது நல்லதே கிடையாது. இத்தனைக்கு விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோ நல்ல பேர் வச்சிருந்தோம், ஏன் இந்த பேச்சு இவங்க வாங்குறாங்க, ஏன்னா இவங்களுடைய நடவடிக்கை, இவங்க தம்பி, இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கே கொண்டு போய் கட்சியை நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்த கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க. எந்த இடத்துல, அவருடைய பேரை வச்சு வியாபாரம் நடக்குது அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு நிப்பாட்டிருக்காங்க இல்லையா, அப்போ 2ஆக பிரிஞ்சிருது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு மனிதர் இறந்து போகிறாரு, அவருடைய சென்டிமெண்ட் இருக்குல்ல, அவர் மீதான அனுதாபம், அந்த அனுதாபம் அப்படியே அந்த குடும்பத்துக்கு போகும். அந்த அனுதாபம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தை அப்படி தக்க வைக்கிறது இல்லையா, அதில் அரசியல் புத்திசாலித்தனம் தேவை. அதை செஞ்சாங்களா அப்படின்னா
பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் செய்யல. அது போய் சேர்ந்துச்சானா அது போய் சேரவும் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் மரியாதை அன்பெல்லாம் இருக்கு. ஆனா இந்த குடும்பத்துக்கு மேல அவ்வளவு ஒரு பற்றுலாம் இல்லை. இப்படி ஆயிடுச்சு. அந்த விஜயகாந்த் அவர்கள் மீது இருந்த ஒரு அனுதாபம் இருக்கு இல்லையா, அந்த அனுதாபம் அப்படியே ஓட்டா மாறி இந்த பக்கம் வந்துருக்கணும். ஆனா வரவே இல்லை பாத்தீங்களா. அப்ப மக்களுக்கு விஜயகாந்த் பிடிக்குது. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையோ இல்லாட்டி அவருடைய தம்பி யாரு பிரேமலதா அவருடைய தம்பியோ இவங்களை அவங்க பிரிச்சு பார்க்குறாங்க. விஜயகாந்துடன் இணைச்சே பார்க்கறது இல்லை. இத்தனையும் சொல்ல அந்த குடும்பத்துக்கு அப்படியே அனுதாபம் வந்திருக்கணும். அந்த அனுதாபம் கிடைக்கவே இல்லை. அது ஏன் கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா மக்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு ஏற்றாம நகர்றதே கிடையாது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, நான் எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமா இதை வச்சு எப்படி நான் பொழைச்சு காட்டுறேன் பாரா அப்படின்னு அது ஒரு அது ஒரு கம்பெனி மாதிரி ஆகிட்டாங்க. அவங்களுடைய பேரத்தில் மிக முக்கியமானது தன்னுடைய தம்பிக்கு எம்பி சீட்டு, அதுவும் ராஜ்யசபா. எங்கேயும் போட்டியிடலாம் முடியாது, தூக்குனாப்புல கொண்டு போய் ராஜ்யசபா சீட்டில் உட்கார வைங்க. அப்போ ஒரு பக்கம் பணமும் இன்னொரு பக்கத்து தன்னோட தம்பிக்கு எம்பி சீட்டும் இப்படின்னு தங்களுடைய நலன் மட்டுமே பார்த்துட்டு, ஆனால் பேட்டியில் என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கூப்பிட்டு ஓட்டுலாம் போட சொன்னோம் நிர்வாகிகளை, அவங்க எல்லாம் சேர்ந்து போட்டாங்க திமுக கூட்டணிக்கு போங்கன்னு. அப்போ அன்னைக்கே அறிவிச்சிட்டு போகணும் தானே. அது ஏன் அப்படின்னா அது எல்லாமே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. இவங்க நடத்துனது இவங்களுடைய தனிப்பட்ட பேரம். இது அந்த கட்சி நிர்வாகிலேருந்து மக்கள் எல்லா பேருக்குமே தெரியும். ஆனால் என்ன சொல்ல வேண்டியிருக்கு இவங்களால அப்படின்னா, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இந்த கூட்டணி மூலமா, எங்களுடைய நிர்வாகிகள்லாம் விரும்பினாங்க அதனால கூட்டணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இவங்க முடிவு எடுத்துட்டு அப்படி அவங்க மேலே போட்டுடலாம்ல. இது கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாது. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கவனிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இது அந்த கட்சியினுடைய தொண்டர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. யார் நாங்கள் விரும்பணுமா, நாங்கள் விரும்பினா நீ போய் சேர்ந்தீங்களா அப்படின்ற பேச்சு தான் உருவாகும். எனவே எடுத்த எடுப்பில் மக்கள் என்ன பேசுகிறாங்க இந்த கூட்டணி மூலமா அப்படின்னா நல்ல விதமாக பேச போகிறது கிடையாது, நிச்சயமாக பேச போகிறது கிடையாது. விஜயகாந்த் அவர்களுடைய மரியாதை குறைய போகிறதும் கிடையாது. ஆனால் அந்த மரியாதை அதனால் இருக்கக்கூடிய அனுதாபம் இல்லையா, அது நிச்சயமாக பிரேமலதா விஜயகாந்துக்கு வரப்போகிறதும் கிடையாது. ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா, இப்போதான் மிக முக்கியமானது, இந்த மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொண்டர்கள் எப்படியா இருக்காங்க அப்படின்னா, தொண்டர்களுக்கு பொதுவாகவே சென்டிமெண்ட் தான். இது கொள்கை சம்பந்தப்பட்டது அல்ல. விஜயகாந்த் உருவாக்குனது மனசுக்கு நெருக்கமான ஒரு கூட்டத்தை. அந்த கூட்டம் உண்மையிலே சொல்றேன், விஜயகாந்த் நல்லா இருக்கணும். விஜயகாந்த் கேப்டன் உருவாக்கின ஒரு லெகசி ஒன்று, அவர் ஒரு அரசியலை உருவாக்குனார். அந்த அரசியலுக்கு ஒரு நேர்மையான வடிவம் கிடைச்சா போதும். உண்மையிலே சொல்றேன், ஓட்டு போடுவாங்க, வேலையும் பார்ப்பாங்க. அதுக்கு இங்கே வடிவம் கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. இவங்க எல்லா பேருமே ஆரம்பம் முதலே எப்போ இருந்து நல்லா கவனிங்க, கோயம்பேடுல கூட ஒரு மண்டபத்தை இடிச்சாங்க. யாரு? விஜயகாந்த் அவருடைய மண்டபத்தை டிஎம்கே திமுக பீரியட்ல தேவையே இல்லாமல் இடிச்சாங்க. அதுல அவர் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பெரிய கோபமாகி என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களை மாதிரி கொள்ளையடிச்சா நான் கட்டினேன், உழைச்சி ஒவ்வொரு காசும் சேர்த்து வச்சு நான் கட்டின மண்டபம் அது, அதை இடிக்கிறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கோபப்பட்டார். அந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த கோபம் நியாயமானதுன்னு அவங்களோட தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாரும் கொதிச்சு போனாங்க. அன்னையில இருந்து திமுகனாலே அவங்களுக்கு ஆகாது. திமுக சுத்தமாக பிடிக்காம தான் அது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்புலேயே ஒரு பெரும் பிரச்சாரமாக மாறிச்சு. திமுக எதிர்ப்பில் தான் தேமுதிக உருவாச்சுன்னே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு போச்சு. அடுத்து ஒரு படி மேலே போய் விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்காக வடிவேலை இறக்கி விட்டாங்க. வடிவேலு எவ்வளோ தரக்குறைவாக முடியுமோ அத்தனை தரக்குறைவாகவுமே விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணார். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலமாக மேடைகளில் பேச விட்டு கருணாநிதி அவர்களும் என்.கே. ஸ்டாலினும் ரசிச்சுட்டு உட்கார்ந்ததெல்லாம் உண்டு. இதையெல்லாம் பார்த்து வெறுப்பான தொண்டர்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. அவங்க எல்லா பேருக்குமே இது உண்மையிலே சொல்ற ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அதாவது ஒரு பெரிய ஒட்டாது. இன்னொன்று சொல்ல போனால் இவங்க முடிவே இருக்கு இல்லையா, அது வருத்தம் தரும். வெளியே சொல்கிறாங்க, நிர்வாகிகள் வெளியே சொல்கிறது கஷ்டப்படலாம். ஆனால் தொண்டர்கள் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கட்சியை விட்டு எட்டி நிற்பாங்க. ஆல்ரெடி 8லேருந்து 9% வச்சிருந்த ஒரு ஓட்டு 2ஆக விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அது இன்னும் குறைஞ்சி இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஓட்டு வங்கியவே இழக்கும். எப்போ கேடர்ஸ், அதாவது தன்னுடைய தொண்டர்கள் அந்த விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அவங்க உணர்வை மதிக்காதனால இதுவும் நடக்கும். இது எல்லாமே நடக்கிறது எதனால் அப்படின்னா, இது எதையுமே மதிக்காம தனக்கு ஒரு லாபம் வேணும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவு பண்றாங்க, தனக்கான லாபம், தன் குடும்பத்துக்கான லாபம், தன் பிள்ளைக்கான லாபம், தன்னுடைய தம்பிக்கான லாபம். இதுதாங்க எல்லா கட்சிக்காரன் பண்றான். பூசி மூலமா பண்றான். நீ கொஞ்சம் ஓப்பனா பண்றீங்க, எல்லாம் ஓப்பனாவே எல்லாரும் பேசுற அளவுக்கு பண்ணிட்டீங்க. அதனால தான் இன்னைக்கு எப்படி பேச்சாயிருச்சு, காசு நல்லா கிடைச்சிருக்கோம், இங்கே போயிருக்கோம், இப்படி முடிச்சிட்டாங்க. அதனால முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல விலைக்கு தேமுதிக விற்கப்படும் அப்படின்னு போர்டு ஒன்று தான் மாட்டலை. அந்த போர்டை மாட்டி ஒரு நல்ல விலைக்கே வித்துட்டாங்க. இந்த அளவில் பேச்சு முடிஞ்சிடும். கடைசியாக இறுதியாக இதனுடைய நிர்வாகிகள் லோக்கல் லீடர்ஸ், உண்மையிலேயே சொன்னால் லோக்கல் லீடர்ஸ்னு பெருசாக கிடையவே கிடையாது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் தான் ஒரே முகம். அந்த விஜயகாந்த் அவர்களுடைய மனசுக்கும் அவருடைய முகத்துக்கும் தான் இங்கே ஓட்டு இருந்துச்சு. அவர் சென்ற பின்பு அவர் மீது அன்பும் மரியாதையும் குறையவே இல்லை. ஆனால் அந்த ஓட்டு தேமுதிக ஓட்டாவோ இல்லாட்டி பிரேமலதா அவர்களுடைய ஓட்டாவோ இல்லை. எனவே பதிவோட இறுதியாக இது அவங்க கட்சி, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவு வேணா எடுக்கலாம், அவர் லாபத்துக்காக எடுத்தாலும் எடுக்கலாம்.
அது ஒன்றும் தப்போன்னு கிடையவே கிடையாது. போன முறைக்கு முந்தின முறை கடன் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த எலெக்ஷனில் நல்ல விலை உயர்ந்த காரில் போனாங்க. அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட லாப கணக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அதுக்குள்ள வரவே இல்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக மிக முக்கியமாக விஜயகாந்த் அவர்கள் மட்டும் நீங்கள் நினைங்களேன். இளையராஜா அவர்களுடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். யார்? விஜயகாந்த் அவர்களுக்கு. ஏழைகள் வாழ நீ செய்த யாவும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டை நான் வாரம் ஒரு முறையாவது கேட்பேன். விஜயகாந்த் அவர்களுடைய முகத்தோட அவர் இறந்து போனார் இல்லையா, அந்த தேதியில் உருவான அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே கண்ணெல்லாம் கலங்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த ஒரு எமோஷன், அந்த எமோஷன்லாம் 100% உண்மை. ஆனால் அது எல்லாமே விலை பேச தகுந்தது அல்ல. அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த எமோஷனுக்கு ஏத்தாப்புல முடிவு எடுத்தார்னு வச்சுக்கோங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவர் தனித்தன்மையோட எதுவுமே செய்ய வேணாம், இல்லைங்க பரவாயில்லைங்க இதோடய வேணாம் அதோட வேணாம் நான் தனியாக நிற்கிறேன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அந்த மனிதனுடைய மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை காப்பாற்றி இருந்தாலே இவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக பேரம் படிக்கிற இடத்துல போகிறது இருக்கு இல்லையா, அது விஜயகாந்த் அவர்களுக்கு கெட்ட பேர் கிடையாது, இந்த குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர். எந்த காலத்தில் விஜயகாந்த் கெட்ட பேர் வரப்போகிறதும் கிடையாது. எனவே இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, ஒரு கூட்டணியாக 4 5வது கட்சி சேர்ந்திருக்கு அப்படின்னு செய்திக்கு வேணா உதவுமே தவிர களத்தில் ஓட்டா மாறவும் மாறாது, அது டிரான்ஸ்ஃபர் ஆகவும் செய்யாது. இதுதான் யதார்த்தமான உண்மை.